ஏண்டி நல்ல பணக்கார பயலா பார்த்து வளைச்சு போடுன்னு உன் மவ கிட்ட சொல்லி வளர்த்தியா? எங்கடி அவளை மரியாதையா வெளிய வர சொல்லு, இல்ல நடக்கிறதே வேற. என்னாச்சு? ஏன் இவ்வளவு ஆவேசப்படுறீங்க? என்ன ஏதுன்னு சொல்லுங்க. இப்பதான் என் மவன் என் தலையில இடிய தூக்கி போட்டிருக்கான். அடுத்தால நீங்க இப்படி வந்து நிக்கிறீங்க. இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க என் பொண்ணை பாக்குறதுக்கு. நீங்க என்னன்னா இவ்வளவு ஆவேசப்படுறீங்க? யாராவது அக்கம் பக்கம் பார்த்தா இல்லாதையும் பொல்லாதையும் சொல்ல போறாங்க. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போங்க. ஓ மவளுக்கு கல்யாணம் ஒரு கேடு. நீ ஓ மவளை நேர காலத்தோட கல்யாணம் முடிச்சு கொடுத்திருந்தா இப்படி பணக்கார வீட்டு பயலா பார்த்து ஆசைப்படுவாளா? ஏ மவனுக்கு காதல் கடிதாசி கொடுத்திருக்கா, காதல் கடிதாசி. ஒழுங்க மரியாதையா அவளை கூப்பிட போறியா இல்லையா? ஏமா வள்ளி, நல்ல வேளை வந்த. இங்க பாருமா, என்னெல்லாமோ சொல்றாங்க. எனக்கு தலையே சுத்துது. இவங்களை என்ன ஏதுன்னு கேட்டு வீட்டை பார்க்க அனுப்பு. என்னத்து கேட்கணும்? இல்ல எனக்கு கேட்கணும். என்ன ஐடியா கேட்க போறாங்க? அதான் கையில கடிதாசியோட வந்து நிக்கிறாங்கல்ல. என்ன மட்டும் மாவனை இழுத்துட்டு வந்த ஓடி வந்தேன்னு கேட்டீல. இப்போ உங்க மக அருகதே தான் அந்த கடிதாசி சொல்ல போகுதே. அவ கடிதாசி எழுதாமல அவங்க கொண்டுட்டு வந்து நிக்கிறாங்க. உன் மவளை கூப்பிட போறியா இல்ல தெரு சந்தில இழுத்து போட்டு நானே அடிக்கட்டா? ஏண்டி ராங்கி பிடிச்ச மூதேவி, என் பொண்ணை நான் கட்டி கொடுக்க போறேன் என் தம்பிக்குன்னு தெரிஞ்சும் அவனுக்கு காதல் கடிதாசி எழுதியிருக்கேன். எவ்வளவு திமிரு இருந்தா இந்த வேலையை பார்த்திருப்பேன். என்னடி சொல்றாங்க இவங்க? நிஜமா? ஏம்மா ஏம்மா, எனக்கு அவரை பிடிச்சிருந்ததுமா. ஏண்டி ஒண்ணும் தெரியாத என் தம்பியை கெடுக்க பாக்குறியா? எவ்வளவு திமிரு இருந்தா இந்த காரியத்தை பண்ணிருப்பேன். அவளுக்கு கையெல்லாம் பத்தாதுடி. இந்த தொடப்பக்கட்டையை வச்சு 4 சாத்து சாத்து. ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா, விட்டுருங்க. ஏ மவளை அடிக்காதீங்க. இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? ஏ மவன் நல்லவனா இருக்க போய் லெட்டரை என்கிட்ட கொடுத்தான். வேற ஒருத்தனா இருந்தா என்ன நடந்திருக்கும்? தூர போயிரு. இடையில வந்த அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். எடி, இவளுக்கு கைட்டு அடிச்சாலாம் பத்தாது. இந்த வாரியில வச்சு நல்ல நைய போட. தூர போயிரு, இல்ல பிச்சிருவன் பிச்சி உனக்கு சேர்த்து விடும். ஏமா, என்ன ஏதுன்னு தெரியாம ஏ மவளை அடிக்காத. ஏ மவ தப்பு பண்ணிருக்கானா? உன் தம்பியும் அதுக்கு காரணமா இருந்திருக்கணும்ல. சும்மா ஏதாவது என் மகன் மேல மட்டும் பழி போடாதம்மா. இங்க பாரு, முதல்ல உன் தம்பியை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிமா. தம்பியை கூப்பிட்டா விசாரிக்கணும்? இப்ப விசாரிக்கிறேன். இந்த லெட்டரை கொடுத்தவனே அவன்தான். ஏ இங்க வா. ஏண்டி கஞ்சி கிளாக்கி அடிக்கிற உன் முகரைக்கு என் மாமன் கேக்குதா? உனக்கு வேற பொழப்பு ஏதாவது இருந்தா அத போய் பாரு. ஏமா, நீயும் ஒரு பொண்ணு தானே. என் மகளை இப்படி எல்லாம் பேசாதமா. மனசு வலிக்கு. மனசு வலிச்சா அவளை ஒழுங்கா வளர்த்திருக்கணும். ஏதோ ஃப்ரெண்டோட தங்கச்சி ஆச்சேன்னு சாதாரணமா பேசியிருப்பான் என் மாமே. அதுக்காக அவனுக்கே கடிதாசி கொடுப்பாளா? ஏன் ஊருக்குள்ள எல்லாருக்கும் தான் தெரியுமே என் மாமனை நான் தான் கட்டிக்க போறேன்னு. ஏன் இவளுக்கு தெரியாதா? எவ்வளவு திமிரு இருந்தா இந்த வேலையை பார்த்திருப்பா. முதல்ல அந்த பையன்ட்ட என்ன ஏதுன்னு கேளுங்க. இப்படி ஏன் மாமா கிட்ட கேட்கணுமா? ஏன் மாமா கிட்ட கேட்கணுமா? எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவ? ஏன் மாமனுக்கு சுட்டு போட்டாலும் இந்த மாதிரி ஒரு புத்தி வராது. என்ன வனிதா இங்க நின்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு? ஆமாமா, நீ கொடுத்த லெட்டருக்கு நீ ஏன் பதில் சொல்லு. இந்த அம்மாக்கு நீ ஏன் பதில் சொல்லணுமா? அவ மூஞ்சில காரி துப்பாத குறையா நீ பதில சொல்லு. என்ன தேவி, நீ இந்த மாதிரி ஒரு கடிதாசிய எனக்கு எழுதி கொடுத்திருக்க? நீ நல்ல புள்ளன்னு நினைச்சு பேசுனே, அதுதான் தப்பு. இங்க பாரு, இந்த மாதிரி காதல் கடிதாசனம் எழுதுற வேலைய வச்சுக்காத. எனக்கு மட்டும் கொடுத்தியா இல்ல எத்தனை பேருக்கு கொடுத்த? இங்க பாரு, நான் என் அக்கா மக்களை தான் கட்டிக்க போறேன்னு இந்த ஊர்ல உள்ள எல்லாருக்கும் தெரியும். ஏன் உனக்கும் தெரியும் தானே? ஒரு டைம் பாஸ்க்கு பேசலாம்னு நினைச்சியா? அப்படிப்பட்ட ஆளு நான் இல்ல. பாவி, என் மவளை என்னெல்லாம் சொல்ற? நீ நல்லா இருப்பியா? கட்டி முதல்ல பொம்பளை பிள்ளைய அடக்க உடக்கமா வளருங்க. பாக்குறதுக்கு மட்டும் அடக்க உடக்கமா இருந்தா பத்தாது, குணத்திலயும் அப்படி இருக்கணும். தப்பு பண்ணா தண்டனைய அனுபவிச்சுதான் ஆகணும். ஏக்கா சீக்கிரமா வீட்டுக்கு வா, போனா போய் தொலைதுன்னு விடு. அதை எப்படி விட முடியும்? இன்னொருத்திக்கு இந்த ஊர்ல ஓ மேல ஆசை வந்துடக்கூடாதுல்ல. அதுக்கு சரியான பதிலடி கொடுத்துதான் ஆகணும். ஆமா மாமா, எவளுக்காவது ஓ மேல நினைப்பு இருந்தா அது அத்து போனும்ல. அது இவளுக்கு கொடுக்கற அடியே இந்த ஊர்ல உள்ள எல்லாருக்கும் புரியும். சரி, அப்ப நீ வா, நாம கிளம்புவோம்.
சரி மாமா. ஏம்மா, எனக்காக நீ யாரு காலையும் விழ வேண்டாமா? அம்மா நீ உள்ள போ. நான் பண்ணின தப்புக்கு நானே தண்டனையை அனுபவிச்சுக்கிறேன். நீ எழுப்புமா. அம்மா மன்னிச்சிருமா, தெரியாம ஏதோ கடிதாசி கொடுத்துட்டா. இனிமே என் பொண்ணு அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண மாட்டா. உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேக்குறேன், மன்னிச்சிரு. அடச்சி தூரப்போ. இன்னொரு தடவை இந்த மாதிரி காரியத்தை பண்ணுவேன். ஆத்தா, ஏன் பொம்பளை பிள்ளைய போட்டு, அதுவும் ஒரு வயசுக்கு வந்த பிள்ளைய போட்டு இப்படி அடிக்கல. விடுங்க, போதும் அடிச்சதெல்லாம். இனிமே அந்த தப்ப பண்ண மாட்டா. அடிக்காதீங்க. உங்க வீட்டுல இப்படி ஒரு காரியம் நடந்திருந்தா போனா போதுன்னு விட்டுருவேலா? எவ்வளவு திமிர் இருந்தா ஏ மவனுக்கு லெட்டர் கொடுத்திருப்பா. ஊர் உலகத்துல இவளுக்கு மாப்பிள்ள கிடைக்கலையா? கிடைக்கலன்னா எவனை அது இழுத்துட்டு ஓட வேண்டியதானே? அதுக்கு ஏன் மவன் தான் கிடைச்சானா? இன்னொரு தடவை என் மவனை ஏத்து பார்த்தா அப்புறம் நடக்கிறதே வேற. ஒழுங்கு மரியாதையா எவனோ காது கேட்காதவன், கண்ணு குருடு இல்ல வாய் பேச முடியாதவன், இல்ல நொண்டியோ மொடமோ எவனாவது ஒருத்த வெளியூர்ல இருப்பான், அவன் தலையில கெட்டுறதுக்கு பாருங்க. பணக்கார மாப்பிள்ள கேக்குதோ இந்த முகர கட்டிக்கு. இந்த மூஞ்சிய கண்ணாடியில பாத்திருக்காளா? அடி போவோம். இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இன்னொரு தடவை என் தம்பியை ஏறெடுத்து பார்த்தேன், அப்புறம் நான் உன்னை போனமா தான் ஆக்குவேன். அதை ஞாபகத்துல வச்சுக்க. வேற ஒருத்தி இருந்தா என் நேரம் ஓடி போய் தூக்க மாட்டிக்குவா. உனக்கு சூடு சரண எதுவும் கிடையாதுல்ல. அதான் கல்லு மாதிரி நிக்கிற. எந்த தப்புமே பண்ணாத மாதிரி. ஓ மூஞ்சில முடிச்சாலே பாவம். அடி பாவி சாண்டாளி, ஊர்ல உள்ளவளா பேசுற அளவுக்கு வச்சிட்டியே. நமக்கு இந்த நிலைமை தேவையா? கஞ்சி குடிச்சாலும் வாயை கட்டி வயிற்று கட்டி குடிச்சமே. இப்போ உன்னை வாரியில கொண்டாந்து அடிச்சுட்டு போயிட்டாளே. இனி எவன் உன்னை பொண்ணு கேட்டு வருவான்? ஐயோ, என் நிலைமையை கொஞ்சமாவது யோசிச்சியா? அந்த பையன் எல்லாரும் முன்னாடியும் உன்னை அவமானப்படுத்திட்டு போயிட்டானே. நாசமா போறவன் அவன் ஆம்பளை. அவனுக்கு என்ன? உன் நிலைமையை கொஞ்சமாவது நினைச்சியா? சரி சரி விடு, அழாத. நடந்தது நடந்து போச்சு. மகளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ. இனி இந்த ஊர்ல இவளுக்கு கல்யாணம் நடக்காது. அவ எப்படி சொல்லிட்டு போறா பத்தியா? ஊனம்த குறைய சொல்லி எவனையாவது ஒருத்தனை புடிச்சு கட்டி வைன்னு சொல்றா. இந்த அவமானம் உனக்கு தேவையா? தேவதை மாதிரி இருக்க. உனக்கு ஏத்த ஒரு மகராசன் எங்கேயோ இருப்பான். எவனோ ஒருத்தன் உனக்காக இருப்பான். அவனை கட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டே போற வழிய பாரு. இனி இந்த ஊர்ல தலை காட்ட முடியுமாவோ ஆத்தா? நான் என்ன சொல்லுவேன், ஏது சொல்லுவேன்? என் பெத்த வயிறு பத்தி எரியுதே. நான் என்ன பண்ணுவேன் தெரியலையே. அடி பாவி, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியே. என்ன பேச்சு பேசுறியே உன்னையே? ஓடி வந்தவன்னு சொல்லி இப்போ எந்த மொகரைய வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசுறியே? வெக்கங்கட்டவளா? சி, காதல் கடிதாசி, அண்டே ஆறுயிரே அப்படி இப்படின்னு ஓ மொகர கட்டைக்கு இது ஒண்ணுதான் குறை. இந்த வீட்டுல போய் வாக்கப்பட்டதை நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு. எல்லாரும் என்ன பார்த்துலாம் சிரிப்பாவோ? சி. அடி பாவி, லெட்டரை கிழிச்சு மூஞ்சில எரிஞ்சு போட்டு போறாளே. நல்ல மருமவ தாண்டாயி உனக்கு வாச்சிருக்கா. என்ன செய்ய? எனக்கு வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லாத கதையெல்லாம் இருக்கு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்? ஒத்த மவனை பெத்தேன். நான் இப்படி வேதனையில இருக்கும்போது என்ன ஆறுதல் படுத்ததுக்கு கூட இல்லாம எங்க கடையளி தடவை தெரியலையே. சரி சரி, நடந்தது நடந்து போச்சு. உள்ள போமா. இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா என்ன நடக்கும்? ஆம்பளை பயலுக்கு லெட்டரை கொடுக்காம வேற யாருக்கு கொடுப்பாவோ? அந்த பேதி எடுத்தவட்ட பேச முடியுமா? அதான் நான் ஒரு வார்த்தை கூட வாயை திறக்கல. நாம பொம்பளை பிள்ளையதான் என்ன தப்பு பண்ணாலும் தப்புன்னு சொல்லுவோம் இந்த ஊர் உலகம். ஆம்பளை பையில ஒரு வார்த்தை கூட ஒன்றும் சொல்லாது. அந்த பைய உங்ககிட்ட எப்படி பழகுனானோ ஏதா பழகுனானோ தெரியல. ஆனா அவன் எல்லாரும் முன்னாடியும் உன்னை அவமானப்படுத்திட்டு போயிட்டான், தெரியுதா? இந்த மாதிரி ஒருத்தன் உனக்கு தேவையா? அவனை மறந்துட்டு உங்க அம்மா சொல்றதை கேட்டு நட. அத்தியா, ஊரு சனமெல்லாம் அவளுக்கு பயந்துக்கிட்டு இந்த வாசலை எட்டி கூட பார்க்கல. எல்லாம் தூர நின்று வேடிக்கை தான் பாக்கு. அவன் உன்னை அவமானப்படுத்தினதுக்கு அவன் கண்ணு முன்னாடி நீ வாழ்ந்து காட்டணும். அதை விட்டு போட்டு தப்பா எந்த முடிவும் எடுத்துறாத. உள்ள போ, தைரியமா இரு. நான் சொல்றதை கேளு. இங்க பாரு, நடக்க போறதான் பார்க்கணும். நடந்து முடிஞ்சதை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா அந்த பிள்ளையை யார் தேத்துவா? இங்க பாரு, அந்த பிள்ளைக்கு நல்லது நடக்கும். நீ கவலைப்படாத. கண்ணை தொடச்சிட்டு உள்ள போ. அந்த பிள்ளைய சமாதானப்படுத்து. வயசு பிள்ளை, ஏதாவது ஒண்ணு பண்ணிடக்கூடாது. பாவம் யாருக்கு? போ. நீ வருத்தப்பட்டுக்கிட்டே அது முன்னாடி இருந்தனா அதுவும் வருத்தப்படும். அதை எதுவும் சொல்லாத. நடந்தது நடந்து போச்சு. உன் ஆவேசத்தெல்லாம் அவகிட்ட காட்டாத. நான் என்னத்தையும் சொல்ல போறேன்?
எல்லாம் தான் நடந்து முடிச்சிட்டேன். ஒரு நிமிஷத்துல என் வயிறு தான் பத்தி எரியுது. வேதனை தாங்க முடியல. அந்த பிள்ளைய இது வரைக்கும் நான் உரட்டி இருப்போனே தவிர என் கையின் நகம் கூட அது மேல பட்டதில்லை. ஆனா கண்டவெல்லாம் வாரியல வச்சு அடிக்கிறா, என் மவளை அடிக்கிறா. ஊர்ல எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு தலை குனிஞ்சி வேதனைப்பட்டு இருக்கிறத நினைச்சா அடி வயித்தெல்லாம் கலக்குது. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் என்ன அவளை சொல்ல போறேன்? இனி என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? இங்க பாரு, புரிஞ்சுக்கிட்டா சரி. ஆறுதலா 4 வார்த்தை சொல்லு. அதை விட்டு போட்டு அவளுக்கு பக்கபலமா நீ தான் நிக்கணும். உன் மருமவக்காரியும் வெடுக்க வெடுக்குன்னு தேள கொட்டுற மாதிரி பேசுறா. நீயும் அவளை ஏதாவது சொல்லிட்டா அவ மனசு தாங்காது. போ, உள்ள போய் அந்த பிள்ளைக்கு காப்பியை போட்டு கொடு. நடந்து முடிஞ்சதெல்லாம் மறந்துட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழ சொல்லு. நல்லதே நடக்கும். நானும் ஊர்களில் சொல்லி கிள்ளி வைக்கிறேன். அக்கம் பக்கம் நல்ல மாப்பிள்ளையா இருந்தா யாராவது பார்த்து கல்யாணம் முடிப்போம். போ. சரித்த. எதிர பாவா, என்ன வரத்து வந்துட்டா. என்ன இருந்தாலும் வயசு பிள்ளைய இப்படி ஊர் சன முன்னாடி அடிச்சா நல்லாவா இருக்கும்? அந்த பையன் எப்பேற்பட்ட கேடு கட்ட பையன்னு தெரியுதா? அவனும் இந்த பிள்ளைகிட்ட சிரிச்சு சிரிச்சு பழகிருப்பான். இப்ப வந்து இவ கழுத்தை அறுத்து போட்டானே, அவன்லாம் நல்லா இருப்பானா? சரி சரி, சத்தம் கிட்ட போடாத. அவ காதுல விழுந்தா நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. வா போவோம்.